கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 35வது நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தெய்வ சமூகத்தில் 35வது நாள் உபவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 35வது பரிசுத்த நாளுக்காக, உபவாச நாளுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எழுதென்று சொன்னவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்குரிய விசேஷித்த கிருபை எங்களுக்கு தாரும். இரக்கத்தினால் நிரப்பும், தயவினால் நிரப்பும், உடைய காருண்யத்தினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் அக்கினினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். உடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசி ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, வார்த்தையில் உண்மை உள்ளவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும், காத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யார் உட்காருவோம்? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 1490வது பாடல், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர் என்கிற பாடல். யாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. மரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. சர்வ வல்லவர், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வ வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
தேவனாகிய கர்த்தர் என்றென்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். குருடரின் கண்களை திறக்கிற தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேக ஜனங்களுடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாம் துதித்து ஸ்தோத்திரித்து அவர் நல்லவர் 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 என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் அந்த பிரபஞ்சத்தின் காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி நம்முடைய கண்களை திறந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, தேவனுக்குரிய காரியங்களை செய்கிறவர்களாக அவர்களை கர்த்தர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். வியாதியில் விடுதலை தருகிற தேவன், நம் பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தமான தேவன், துன்பத்தில் நமக்கு ஆறுதலை அளிக்கிற தேவன், நம்முடைய பாரங்கள் யாவையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவன், இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன், இனிமேலும் நம்மை நடத்துகிற தேவன், சோதனை நேரத்தில் நமக்கு பலன் தருகிற தேவன், நம்முடைய தேவைகள் யாவையும் சந்தித்து நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நன்மையானவைகளை நமக்கு செய்கிற தேவன் என்று சொல்லி அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு பிரியமாய் நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இந்த 35வது உபவாச நாளில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்தி வாழும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால், ஆலயத்தில் கர்த்தர் சம்பூரண ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் உள்ள சம்பூரண ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஆலயத்தை முக்கியப்படுத்த சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்தும் போது தேவன் அவருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரண ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அன்னாளுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு கிருபை, ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. நமக்கு வாரம் வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு கிருபையும் வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்னாளுக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அன்னாளை வேதனைப்படுத்துகிறாங்க,
மனமடிவாக்குறாங்க, அன்னாளில் கசந்து கொள்கிறாங்க. அப்படி அன்னாளுக்கு பலவிதமான வேதனைகள் இருதயத்தில். தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தன்னுடைய இருதயத்தில் உள்ள கசப்பை எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். அன்னாளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்தார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் வேதனையோடு ஆலயத்துக்கு போனால், ஆலயத்தில் போய் ஆண்டவரை நல்லா துதித்தாள், ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரித்தாள், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள். குடும்பத்தில் உள்ளவங்களும் அன்னாளுக்கு பிரச்சனை, ஆலயத்துக்கு போனால் அங்கே இருக்கிறவங்களும் அன்னால வேதனைப்படுத்துகிறாங்க. மனிதர்கள் எப்போவுமே நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வேதனையை நீக்கி கொண்டே இருப்பார். நம்முடைய வேதனைகளை மாற்றி நமக்கு ஆனந்த தைலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த அன்னாளுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களும் அன்னாளை தொந்தரவுப்படுத்துகிறாங்க, ஆலயத்திலிருந்தும் அன்னாளுக்கு ஆறுதலான வார்த்தைகள் வரல. ஆனாலும் அன்னாள் ஆலயத்தை முக்கியப்படுத்திக்கிட்டே இருந்தா. கர்த்தர் அன்னாளுக்கு அற்புதங்களை செய்தார். அன்னாளுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நிறைவாக மாற்றினார். குழந்தை இல்லாத அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையும் அவர் ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். அடுத்து கர்த்தர் அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வன். நம்ம இங்கே சங்கீதம் 36:8 வாசிக்கும், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்ற வேத வசனத்தின்படி அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தினாள். ஆகவே தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா துக்கங்களை மாற்றி, துயரங்களை மாற்றி, வேதனைகளை மாற்றி அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அன்னாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுட்டான். அல்லேலூயா. அன்னாள் ஆலயத்துக்கு போனால், அன்னாளுடைய கணவர் ஆலயத்துக்கு போனார், அன்னாளுடைய குழந்தைகளும் ஆலயத்துக்கு போனார்கள். நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? நாம் போகிறோம், எங்கள் வீட்டுக்கார் வரமாட்டாருங்க, அவருக்கு வேலை இருக்குன்றோம், பிள்ளைகள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு படிப்பு இருக்குன்றோம், அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்கன்றோம். அதனால் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை சரியாக முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய ஆலயத்தில் சரியாக நாட்டப்படும் போது, தேவனுடைய ஆலயத்தில் சரியாக ஐக்கியப்படும் போது, தேவனுடைய ஆலயத்தில் சரியாக இருந்து தேவனுடைய போதனைகளை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சம்பூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்களை திருப்தி அடைய பண்ணுகிறார். ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அந்த 36:8 சொல்லப்பட்டிருக்கு, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். தேவனுடைய பேரின்ப நதியினால் ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற, ஆலயத்தில் இருந்து ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புகிறார். தேவனுடைய பேரின்ப நதியினால் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அவருடைய பேரின்ப நதி நம்மை நிரப்புகிறது. அவருடைய பேரின்ப நதி நம்மை ஆட்கொள்ளுகிறது. அவருடைய பேரின்ப நதியினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் உள்ள சம்பூரணமும் பேரின்ப நதியும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில், தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. அங்கு துன்மார்க்கரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேனும் நெய்யும் ஓடுகிற வாய்க்கால்களையும் ஆறுகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும்,
ஆறுகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேனும் நெய்யும் ஓடுகிற வாய்க்கால்களை நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை ஒரு நபர் முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் அந்த நபருக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபைகள் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. ஏன் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கணும்? ஜீவ மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய், நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாய் அநேக ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்துக்கு நம்மை கொண்டு வந்து நமக்கு தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை தெரிவிக்கிறார். அடுத்து நாம் ஆலயத்தை முக்கியப்படுத்தும், ஆலயத்தில் நாட்டப்படுமோ, ஆலயத்தின் ஐக்கியத்தை முக்கியப்படுத்துமோ, ஆலயத்தின் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தும் போது ஆலயத்தில் உள்ள சம்பூரண நன்மையினால் நம்மை நிரப்பி நம்முடைய வாய்க்கால்கள் எல்லாம் நெய்யும் வெண்ணையும் தேனும் வடியும்படியாய் நமக்கு கிருபை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தி தேவன் அவருடைய ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தி நடத்துகிறார். நம் மூலமாக அநேக ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் மூலமாய் அநேக ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய சமூகத்தை நாம் முக்கியப்படுத்தும் போது அவர் நமக்கு பரிபூரண ஆனந்தத்தை தருகிறார். பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான ஆனந்தம், பரிபூர்ணமான ஆனந்தம். குறைவான ஆனந்தம் அல்ல, அவ்வப்போது வந்துவிட்டு போகிற ஆனந்தம் அல்ல, பரிபூர்ணமான ஆனந்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நித்திய பேரின்பத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நித்திய பேரின்பம் நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமாய் நாம் பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சமூகத்தை நாம் முக்கியப்படுத்துவோம், தேவனுடைய ஆலயத்தை நாம் முக்கியப்படுத்துவோம், தேவனுடைய ஆலயத்தின் ஐக்கியத்தை நாம் முக்கியப்படுத்துவோம், தேவனுடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்படுவோம், தேவனுடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து சங்கீதம் 17:15 வாசித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். அடுத்து நாம் ஆலயத்தை முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் அவருடைய நீதியான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படி கிருபை செய்கிறார். நீதியில் உம்முடைய முகத்தை, தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சாயலால் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவ சாயலாய் நிரம்பிவிடும், தேவ சாயலாய் மாறிவிடும். தேவன் அவருடைய சாயலாக தான் அந்த பூமியில் மனுஷனை படைத்தார். ஆனால் மனிதர்களோ பிசாசுக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்து, அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்து, உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவ சாயலை இழந்து மகிமையற்றவர்களை காணப்படுகிறார்கள். மறுபடியும் நாம் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சரீரமாகிய ஆலயத்தில் நாம் சரியாக நாட்டப்படும் போது தேவன்
அவருடைய பெரிய கிருபையாகிய அவருடைய சாயலை நமக்கு திரும்ப கொடுத்து தெய்வ சாயலினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவ சாயலை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஆனந்த தைலத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய சாயலையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். சங்கீதம் 46:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல நாம் வாசம் பண்ணும்போது தேவனுடைய ஜீவ தண்ணீராகிய நதி, பரிசுத்த ஆவியானகிய நதி நம்முடைய வாழ்க்கையில் நீர்க்கால்களாய் வந்து உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்குமா. உன்னதமானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது நம்மை அந்த உன்னதமான தேவ ஆவியினால் நிரப்பி நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நாம் வந்து நாட்டப்படும் போது தேவனுடைய ஆலயத்தில் உன்னதமானவருடைய நதி பாய்ந்து செல்லுகிறது. அந்த உன்னதமானவருடைய நதி தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிறவர்களை சந்தோஷிப்பிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் ஐக்கியப்படுகிறவர்களை சந்தோஷிப்பிக்கிறது, அவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷமாக வாழ்வதற்குரிய கிருபையை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, சகாயத்தை கொடுக்கிறது, உதவி ஒத்தாசைகளை செய்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 63:5 வாசித்தீங்க, நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நடத்துகிறார். ஆலயத்தின் ஐக்கியத்தை முக்கியப்படுத்துகிற, ஆலயத்தின் ஒழுங்கை முக்கியப்படுத்துகிற, ஆலயத்தில் நாட்டப்படுகிற, ஆலயத்தில் அடங்கி இருக்கிற, ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற, ஆலயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை போற்றும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 65:4 வாசித்தோம், நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் வாசமாயிருக்கும்படி தேவன் இந்த பூமியில் எல்லாரையும் தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ கிருபையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய கிராமத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய தெருவில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஏரியாவில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! வேதம் சொல்லுகிறது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறோம். நாம் அவருடைய ஆலயத்தை தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு தேவ ஆலயத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். வேதம் சொல்லுது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏன் நம்மை கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு? அவருடைய பிரகாரங்களில் நாம் வாசமாயிருக்கணுமா? நாம் வாசம் பண்ணுகிறது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரகாரங்களில், தேவனுடைய வார்த்தைகளின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் காணப்படணும். அப்படி நாம் வாழும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டு சேர்க்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. பரிசுத்த ஆலயமாகிய தேவனுடைய வீட்டின் நன்மையினால் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய ஆலயமாகிய அவருடைய பரிசுத்த வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தியாக ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை
மகா முக்கியப்படுத்தி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆலயத்தை நம்முடைய வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்து நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாம். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், பேச்சுகள், வார்த்தைகள், நடக்கைகள், செய்கைகள், பார்வைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரால் அவர்களுக்கு ஒரு செழிப்பு கிடைக்கும். செழிப்பாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எப்படி செழித்திருப்பார்கள்? 12வது வசனம் சொல்லுது அதே அதிகாரத்தில், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பனையை போல தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நாம் நீதியாய் நடக்கும்போது பனையை போல நாம் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 10வது வசனம் சொல்லுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கொம்புன்னு அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற, தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து புது எண்ணெயால், புது அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நிரப்பி ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அதோடு மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு சத்ருவாய் செயல்படுகிற நபர்களுக்கு நேரிடுவதை எல்லாம் நாம் கண்டு கர்த்தரை துதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 43வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று நாம் பார்த்தோம். இங்கே சொல்லப்படுறதுக்கு, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரத்தை போல காணப்படுகிறீர்களோ, வறுமை நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ, ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கிறீர்களோ, இன்றிலிருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்த உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரத்தையே தேவனுடைய ஆலயமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒருவேளை வறுமை இருந்தாலும், வராந்தரமான நிலைமை இருந்தாலும், அங்கே கர்த்தர் தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் நமக்கு உண்டாக்கி தருவாராம். அவர் நமக்கு தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்கி கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம்
தேவனுடைய ஆலயத்தை சார்ந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய ஆலயத்தின் ஐக்கியத்தை முக்கியப்படுத்தி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசித்தோம் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தேவன் மேலே ஒரு தாகம் வேணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுவதில் நமக்கு ஒரு தாகம் வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தாகம் வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும். தேவன் நம்மை குறித்து என்ன காரியத்தை முன்குறித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை அறிந்து உணர்ந்து அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு ஒரு தாகம் வேண்டும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாம் தாகத்தோடு இருக்குமோ, வேதம் சொல்வது, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, ஆண்டவர் மேலே ஒரு தாகத்தை வைத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் நாம் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு நலமானதை சாப்பிடுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். நலமானதை சாப்பிடுங்கள், நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு செவி கொடுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுத்து வாழ நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை அர்ப்பணிப்போம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனுக்கு செவி கொடுத்து வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுகிறவர்களாக மாறுவோம். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுகிறவர்களாக மாறுவோம். தேவனுடைய காரியங்களுக்கு செவி கொடுத்து நலமான காரியங்களை செய்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து ஒரு வசனத்தை வாசித்தோன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரிகளின் ஆத்துமா கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய ஐக்கியத்தை முக்கியப்படுத்தும் போது, தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்தும் போது அவர் சொல்றார், அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், கன்றுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வரும்போது, ஓடி ஓடி கர்த்தருக்காக செயல்படும்போது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆத்துமா
நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நமக்கு தோய்வு, சோர்வு, சுகவீனம், பலவீனத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துகிறது இல்லை. நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை திடப்படுத்தி, நம்மை தைரியப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தொய்ந்து போனவர்களாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் செழிப்பானவர்களாக, உற்சாகமுள்ளவர்களாக இருப்பது தான் தேவனுடைய விருப்பம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சோர்வுகள், நம்முடைய அசதிகள், நம்முடைய தோய்வுகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி அவருடைய உற்சாகத்தினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஆனந்த களிப்பாய் மகிழும்படி தெய்வம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அடுத்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது துக்கத்தோடு வரலாம். கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த துக்கத்தை மாற்றி நம்மை தேற்றி நம்முடைய சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவேன்றார். நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் மாற்றி போடுகிறார். அடுத்து அவர் நம்மை தேற்றுகிறார். நம்முடைய சஞ்சலங்கள் நீங்க அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆசாரிகளின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அளிக்கும் நன்மையினால். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துங்க. உங்கள் சரீரத்தையே தேவனுடைய ஆலயமாக மாற்றுங்க. உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயம். நம்முடைய குடும்பம் தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயம். நம்முடைய சபை தேவன் தங்குகிற தேவனுடைய ஆலயம். நாம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, இந்த உபவாச நாளிலும் கிருபையாக எங்களுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உம்முடைய ஆலயத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகா முக்கியப்படுத்துகிற கிருபைகளை தாரும். உம்முடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிற மகா பெரிய கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும். எங்கள் சரீரத்தையே உம்முடைய ஆலயமாக கர்த்தாவே வாழ மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் தங்குகிற ஆலயமாக எங்கள் சரீரம் மாறட்டும், எங்கள் குடும்பம் மாறட்டும், எங்கள் சபை மாறட்டும் ஆண்டவரே. அதற்குரிய அபிஷேக அக்னியின் வல்லமை கிருபையாக இறங்கட்டும். உம்முடைய ஆலயத்தை முக்கியப்படுத்துகிறவர்களுக்கு, உம்முடைய ஆலயத்தை கர்த்தாவை முக்கியப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ என்னென்ன நன்மைகள் தருவேன் என்று இன்று எங்களோடு பேசினீரோ, அந்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அவைகளை நாங்கள் அனுபவித்து நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கிருபையாக இறங்கி நடத்தும். உபவாசம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தாரும், இந்த அனுபவங்களை தாரும். கர்த்தாவே, உபவாசத்தோடு நோக்கி பார்க்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த அனுபவங்கள், பக்குவங்களை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும்.
முற்றிலுமே பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.